அனைவருக்கும் வணக்கம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த ஆண்டோடு 77 ஆண்டுகள் ஆகுது. இந்த 77 ஆண்டு காலத்தில் இந்தியா பெற்ற வளர்ச்சி என்ன? இந்த 77 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் எவ்வளவோ கட்சிகள் தோன்றி மறைந்திருக்கு. ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் தான் தொடக்கத்தில் லஞ்ச ஊழலை எதிர்த்து தான் அரசியலுக்கு வராங்க. ஆனால் இங்கே லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கா? நல்லா நினச்சி பாருங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அரசியல் செய்ய வரவங்க உங்களுடைய வாக்குகளை பெற்று அவங்க லஞ்ச ஊழலில் எவ்வளோ கொளுத்து வாழ்கிறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஊழலை ஒழிக்கிறவங்க ஊழல் செய்கிறாங்க. லஞ்சத்தை தடுத்து நிறுத்துகிற அதிகாரி லஞ்சம் வாங்குறாங்க. நம்மளுடைய கல்வி, மருத்துவம், உணவு இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல் தான். மேலும் மேலும் தவறு செய்யாதீங்க. ஒருவருக்கு ஒரு முறை இருமுறை வாய்ப்பு கொடுக்கலாம். நாம 77 ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம். இனிமேலும் இவர்களால் நன்மை நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளங்கையில் உலக அரசியலையும் உலக நடப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஏன் உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னு ஒவ்வொரு முறையும் உங்க மனசுல இந்த கேள்வி எழும்பி இருக்குமா இல்லையா? நம்ம நம்பி ஓட்டு போடுறவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஏமாற்றத்தை தவிர. ஒரு கடைக்கு சாப்பிட போறீங்க, அங்க சாப்பாடு சரியில்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. அது இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுவீங்க, மாப்பிள்ளை அங்கே போவாதடா, சாப்பாடு நல்லா இருக்காது, அந்த ஹோட்டலில் வாடிக்கையாளரை ட்ரீட் பண்ணுறது சரியில்லை மச்சான் அப்படின்னு எடுத்து சொல்கிற நீங்கள் ஏன் உங்களுக்கு எந்த மாதிரி படிப்பு கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி மருத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கணுன்றத தீர்மானிக்கிறது இந்த அரசியல். அப்படி இருக்கும்போது இந்த அரசியலை தேர்ந்தெடுக்கும் போது ஏன் இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் இருக்கிறீங்க? சாப்பாடில் காட்டுற ஆர்வத்தை ஏன் உங்களோட அரசியலில் இருக்க மாட்டேங்குது? நிறைய தமிழர்களுடைய கதைகளையும் வரலாறையும் படிச்சிருப்போம். அப்போது நமக்கு மனசுல தமிழன் இப்படியெல்லாம் வாழ்ந்தானா, இப்படியெல்லாம் அரசியல் பண்ணானா, இப்படியெல்லாம் ஒரு மாவீரன் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த கதைகளை வாசிக்கும் போது நம்ம மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை தான் நாம் தமிழர் கட்சி மூலமா பார்க்கறதா நான் நினைக்கிறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு விமர்சிக்கிற நீங்க எதற்காக என்ஐஏ ரைடு, கட்சியின் சின்னத்தை முடக்கிறதுக்கு சதி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போது உங்களுக்கு நாம் தமிழரோட வளர்ச்சியில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தனித்து தான் போட்டியிடுறாங்க. அவங்களோட கொள்கையிலையும் சரி, அவங்களோட எண்ணங்களும் சரி மாற்றத்தை சந்தித்ததே இல்லை. என் நண்பர்கள் நிறைய பேர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இணைஞ்சிட்டு போயிடுறாங்களே, உங்கள் கட்சிக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதை போய் சரி கட்டுங்கன்னு. நல்லா கவனிக்கணும், கட்சியில் உறுப்பினராக இருக்கிற யாரும் கட்சியை விட்டு வெளியில் போகலை. பொறுப்புக்கு வந்தவங்க தான் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. காரணம், பொறுப்பாளர்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டது தான். ஒருவர் செய்யும் தவறினை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்திருக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விடுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு 2019 நழுக விட்ட வாய்ப்பை திருத்தி சரியானவங்களுக்கு ஓட்டு போட ஒரு வாய்ப்பு கிடைச்சதா தான் நீங்க பார்க்கணும். நாங்க எங்கப்பா நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது? நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே அயோக்கியக்காரங்களா தான் இருக்காங்க அப்படின்னு உங்க மனசுல தோணுதா? இனிமே அந்த கவலை வேணாம். 13 ஆண்டுகளாக தனித்து தான் கொள்கையிலும் லட்சியத்திலும் கடுகளவும் சமரசம் செய்யாத நாம் தமிழர் கட்சி தான் நம்மளுடைய மாற்றத்திற்கான அரசியல். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இங்கு நம்மளை ஆளுவதற்கு தான் அரசியலும் அரசியல் கட்சிகளும் இருக்கே தவிர நம்மளை வாழ வைக்க ஒருவரும் இல்லை.